இதெல்லாம் காசு கொடுத்து கூட்ட கூட்டமா? குடிக்க சாராயமும் கடிக்க கருவாடு கொடுத்து லாரி லேட்டு வந்து கூட்டமா? இதெல்லாம் தானா சேர்ந்த கூட்டம். ஒவ்வொருத்த முகத்துல இருக்கிற ஏக்கத்தை பார். ஒரு நல்ல தலைவர் வரமாட்டானா? ஒரு நல்ல ஆட்சி அமையாதா? ஒரு நல்ல எதிர்காலம் அமையாதா? ஏன் ஏக்கத்தை பாரியா? யாருப்பா இவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? இவன் எதுக்கு உன்னை பாக்குறதுக்காக காலையில் 5 மணி நேரம் உட்காந்துக்கணும்? எஸ் மக்களே, அண்ணாவுக்காக ஃபாரின்ல இருந்தெல்லாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கிற உள்ளூர் தொண்டர்கள் எல்லாம் ராத்திரியும் பகலும் சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு அவருக்காக உழைச்சி எங்கள் அண்ணன் ஜெயிக்கணும்னு நினச்சி உழைப்பு வீண் போயிடக்கூடாதுங்கிற பயம் இருக்குது. We are not sentimental idiots, sir. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ சீக்கிரமாக யார் மேலேயும் அன்பு வச்சிட மாட்டாங்க. அப்படி வச்சுட்டா சாகர வரைக்கும் அந்த அன்பு மாறவே மாட்டாங்க. இந்த அன்பை தப்பா பயன்படுத்திய தலைவர்கள் இருக்காங்க. ஆனால் தலைவனை ஏமாற்ற ஒருத்தம் இல்லை சார். என்னையா இது? யாரோ ஒருத்தன் பெத்த மகனை ஃபாரின்ல இருந்தெல்லாம் லட்சக்கணக்கான பேர் காசை செலவு பண்ணி ஓட்டு போட வந்துட்டான். ஆனால் உங்களை மாதிரி ஆளுங்க சேலத்துக்கு போக முடியாம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தீங்க. உண்மை தானே? ஹிட்லர் ஆட்சி ஒன்றுமே புரியலங்க. அவங்க ஜனநாயக கடமை ஆடுறதுக்கு வந்திருக்காங்க. அவங்கள வந்து போக விடாமல் தடுக்கிறது யாருக்கு உரிமை இருக்குங்க? இதெல்லாம் ரொம்பவே டூ மச்சாக போயிட்டுருக்கு. விஜய் போட்டியிட்ட தொகுதிகள் கள்ள ஓட்டு போடப்பட்டதா? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு தொகுதியில் கள்ள ஓட்டு போடப்பட்டதாக கூறி அங்கு பொதுமக்களும் அங்கு தாவேகாவினர் திடீரென்று ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் காவல்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளனர். ஸோ எப்படியோ மக்கள் வந்து பஸ் இல்லைனாலும் ஏதோ ஒரு வண்டியவோ லாரியவோ ஆட்டோவையோ பிடிச்சி வந்து கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டிருந்தாலும் அதுலேயும் ஒரு கஷ்டமான சூழ்நிலைன்னா கள்ள ஓட்டுக்கள். அதாவது கவுண்டிங்கே முறைப்படி நடக்குமா இல்லை அதில் இன்ஜஸ்டிஸ் ஆகுமான்னு தெரியல. எது எப்படி இருந்தால் கடவுளை பிரார்த்திச்சுக்கோங்க. நீதியும் நியாயம் வெல்லணும்.